அனைவருக்கும் வணக்கம். தை, தேய்பிறை, பஞ்சமி எந்த தேதியில வருகின்றது? திதி நேரம் எவ்வளவு நேரம் இருக்கின்றது? எப்படி வராகி அன்னை வழிபாடு செய்ய வேண்டும்? தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம். தை, தேய்பிறை, பஞ்சமி ரொம்ப விசேஷமான நாட்களில் அமைந்திருக்கின்றது. கடன் பிரச்சனை இருப்பவர்கள் அனைவருமே இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கடன் தொல்லைகள் நீங்கும். இந்த தினத்தன்று நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் எந்தெந்த தீபம் ஏற்றலாம் அப்படின்னா, தேங்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று அந்த தேங்காய் தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா, பச்சரிசி ஒரு தட்டில் பரப்பிட்டு அதற்கு மேலே தேங்காய் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு தேங்காய் 2ஆக கட் பண்ணால் நீங்கள் 2 மூடி கிடைக்கும். அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டோ தேங்காய் எண்ணெய் விட்டோ நீங்கள் பஞ்சத்திரி தீபம் போட்டு தீபம் ஏற்றலாம். சிவப்பு திரி பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் சாதாரணமாக பஞ்சுத்திரை பயன்படுத்தி தீபம் ஏற்றலாம். அதில் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, மிளகு அல்லது கிராம்பு சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றலாம். மிளகு தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, கடன் தொல்லைகள் நீங்கும், தொழிலில் இருக்கிற அனைத்து பிரச்சனையுமே தீரும். கிராம்பு தீபம் ஏற்றும்போது குடும்ப பிரச்சனை தீரும் மற்றும் கடன் பிரச்சனையும் தீரும். இரண்டில் ஏதாவது நீங்கள் மிளகு அல்லது கிராம்பு போட்டு தீபம் ஏற்றலாம். கிராம்பு எத்தனை கிராம்பு போட்டு தீபம் ஏற்றலாம் அப்படின்னா, ஒவ்வொன்றிலே 3 போட்டு ஏற்றலாம், அல்லது 5 போட்டு ஏற்றலாம், அல்லது 1 போட்டு ஏற்றலாம். அடுத்து சாதாரணமாக நீங்கள் தீபம் ஏற்றணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, அதாவது தேங்காய் தீபம் ஏற்றாமல் சாதாரணமாக அகல் விளக்கு மட்டும் ஒரு 5 அகல் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, 5 தீபம் ஏற்றி அதில் ஒவ்வொரு தீபத்திலையும் ஒவ்வொரு மிளகு போட்டு ஏற்றலாம் அல்லது கிராம்பு போட்டு தீபம் ஏற்றலாம். மிளகு தீபம் ஏற்றுவதனால நமக்கு பல நன்மைகள் இருக்குது. தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று ஏற்றுவதனால நீங்கள் மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வராகிமனுடைய படமோ சிலை இருக்குன்னு சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து செம்பருத்திப்பூ, சங்கு நிற ஊதாப்பூ, மல்லிகைப்பூ, சாமந்திப்பூ உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க. சிலை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்ய வேண்டும். பால், தயிர், மஞ்சள், குங்குமம் மற்றும் பன்னீர் நிறைய அபிஷேகங்கள் இருக்குல்ல, அதில் குறைந்தது ஒரு 5 அபிஷேகமாவது செய்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அடுத்து 2மே இல்லை அப்படி இருப்பவர்கள் விளக்கு மட்டும் வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ விளக்கும் எனக்கு வைத்து வழிபாடு செய்து பழக்கம் இல்லை, ஆனால் வராகி எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய நேரத்தில் வராகி எண்ணெய் மனசார பிரார்த்தனை பண்ணாலே போதும், அன்னையோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இப்போது நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு அல்லது கிழங்கு வகைகள், பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், இல்லை சாதம், மிளகு சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், இது போன்ற சாதங்களில் உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்யலாம். கல்கண்டு வைத்து வழிபாடு செஞ்சாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக வராகியம்மனுடைய காயத்ரி மந்திரங்களோ அல்லது 12 நாமங்களோ சொல்லி வழிபாடு செய்யலாம். குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். அடுத்து மிகவும் முக்கியமானது, உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஒரே ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பு போட்டு அதில் 5 மிளகு போட்டு சுவாமி படத்திற்கிட்ட வைத்திடுங்க. கடன் பிரச்சனை தீரும். அதை நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படி வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற நாட்களில் எடுத்து கல்படாத இடத்துல போற்றலாம். தை, தேய்பிறை பஞ்சமி என்றைக்கு வருகின்றது அப்படின்னா 18/1/2025 தை மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. சனிக்கிழமை அன்று நமக்கு இருக்கின்றது. திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்கின்றது அப்படின்னா, சனிக்கிழமை காலை 6:58, அதாவது 7 மணிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை 8:40 வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்கின்றது. எப்போது வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, சனிக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே வழிபாடு செய்து கொள்ளலாம், அல்லது சனிக்கிழமை காலை வழிபாடு செய்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை காலை கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு எந்த நேரம் ரொம்ப எளிமையாக இருக்கோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்துக்கோங்க. வராகி அம்மனுடைய ஆலயத்திற்கு பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எளிமையாக வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போது நீங்கள் விரதம் இருக்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா சனிக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பால் பழங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மாலை நேரம் இல்லை உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்கள் இட்லி இந்த மாதிரி சாப்பிடுங்க, அல்லது பச்சரிசி உணவு சாப்பிடலாம். கொஞ்சமாக சாப்பிட்டா கூட போதும். நல்லா நீர் அதிகமாக குடிங்க. தண்ணீர் நல்லா குடித்தாலே உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இருக்கும். அப்புறம் பால் எடுத்துக்கொள்ளலாம். பால் நல்லா குடிங்க. 2 தடவை பால் குடிச்சிக்கோங்க. பழங்கள் சாப்பிடுங்க. இல்லை சாதம் சாப்பிடணும் அப்படி விருப்பப்படுறவங்க சாதம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க மதிய நேரம். அப்புறம் மாலை நேரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செய்துட்டு விரதத்தை முடித்துக்கொள்ளலாம்.
இப்போ விரதம் முடிக்கும்போது இலை சாப்பாடு போட்டு சாப்பிடுவது ரொம்ப நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து விரதத்துக்குன்னே ஒரு தட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். என்னென்ன விரத சாப்பாடு சமைக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பருப்பு வைத்து பண்ணலாம், அல்லது சாம்பார் சாதம் பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்து இந்த தயிர் சாதம், மிளகு சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட அந்த சாதம் கூட நீங்கள் 6 வகை சாதம் நீங்கள் ரெடி செய்து வழிபாடு செய்யலாம். 5 வகை சாதம் பண்ணால் கூட போதும். மிகவும் எளிமையான வழிபாடு செஞ்சாலே வராகினே உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பாங்க. இந்த சனிக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு, சனி கிரகத்தால் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தீரும். யாருக்கெல்லாம் அஷ்டமச்சனி, ஏழரைச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, அர்த்த அஷ்டமச்சனி இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அவர்கள்லாம் வந்து வராகினை வழிபாடு செய்யும்போது அதில் இருக்கிற தாக்கங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி, ஏழரைச்சனி இந்த 3 தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கும் பல கெடுதல் பலன் அதிகமாக கொடுக்கும். அவர்கள் அனைவருமே வராகினியை சனிக்கிழமை அந்த நாள் வரும்போது, அதாவது பஞ்சமி தேதி சனிக்கிழமை வரும்போது இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, சனிக்கிழமை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு இன்னமும் நிறைய நன்மைகள் இருக்குது. வராகினோட அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். வராகினிக்கு சனிக்கிழமை வழிபாடு தான் மிக சிறப்பான வழிபாடாக இருக்கும். அதனால் இந்த நாள் வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப சிறப்பான நாள். வராகி அன்னைக்கு பொறுத்தவரை இந்த நாள் அமைவது ரொம்ப சிறப்பான நாள். நிறைய பேர் வந்து பிரச்சனைகளுக்கு தான் வராகினை அதிகமாக வழிபாடு செய்வாங்க இல்லையா, அந்த பிரச்சனைக்கான தீர்வு சனிக்கிழமை என்று வழிபாடு செய்வது தான் ரொம்ப நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த திதி வருகின்றது சனிக்கிழமை பஞ்சமி தேதி வருகின்றது அப்படின்னா ரொம்ப சிறப்புக்குரிய நாள். இப்போ வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னா பணத்திற்காக பண வசதிற்காக வழிபாடு செய்வாங்க இல்லையா, அதே போல் வந்து சனிக்கிழமை வந்து பிரச்சனை தீர்ப்பதற்காக இந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனை மற்றும் கடன் தொல்லை பிரச்சனை, இல்லை லோன் வாங்கியிருக்கோம் அதை கட்டவே முடியல அப்படி இருக்கிற பிரச்சனை, உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த சனிக்கிழமை பஞ்சமி தேதி வழிபாடு. மிக சிறப்பான நாளை இந்த நாளை வந்து தவற வச்சாதீங்க. கட்டாயமாக வந்து உங்களால் ரொம்ப எளிமையாக தான் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னாலும் பரவாயில்ல, அன்னை வந்து அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வாங்க. இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கூட வராகினிக்கு கொஞ்சம் கல்கண்டு வைத்தோ அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்தோ நீங்கள் வழிபாடு செஞ்சால் கூட அதில் வந்து மகிழ்ந்து உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை அவங்க கொடுப்பாங்க. இப்போ தேங்காய் தீபம்லாம் ஏற்றுறீங்க அப்படின்னு ரொம்ப நல்லது. இப்போ தேங்காய் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு கூட நீங்கள் ஏற்றலாம், வீட்டில் அனுமதி கிடைக்கல அப்படின்னா. ஏன்னா ஒரு சில பேர் வீட்டில் வந்து தேங்காய் தீபம் வீட்டில் ஏற்ற விட மாட்டாங்க. ஒரு சில பேர் வராகி அன்னைக்கு ஏற்றுவாங்க, ஒரு சில பேருக்கு ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கோவிலில் போயிட்டு ஏற்றலாம். கோவிலில் ஏற்றுவது ரொம்ப நல்லது. இல்லை கோவிலே என்னால் ஏற்ற முடியல அப்படிங்க தேங்காய் வந்து உடச்சி வைத்து வழிபாடு செய்யுங்க. அதாவது நம்ம வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைப்போம் பார்த்தீங்களா, அது கூட தேங்காயும் உடச்சி விசேஷமான நாள் அன்று வைத்து வழிபாடு செய்வோம் பார்த்தீங்களா, அதே போல் வந்து தேங்காய் வந்து உடச்சி வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தேங்காய் தீபம் ஏற்ற முடியாதவர்களாம் தேங்காய் உடைத்து வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று மட்டும் நம்ம தேங்காய் தீபம் ஏற்றுவதோ அல்லது தேங்காய் உடைத்து வைத்து வழிபாடு செய்வதோ ரொம்ப நல்ல மாற்றம் நம்ம வாழ்வியலில் வந்து கொடுக்கும். வராகி பக்தர்கள் அனைவருமே வராகினை மனம் முருகி பிரார்த்தனை செய்து உங்களுடைய வேண்டிய வரங்களை கேட்டு பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னு நிச்சயமாக நினைத்தது எல்லாமே நடக்கும். ஒரு சில பேருக்கு வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நடக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் எப்போதுமே உங்கள் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. எல்லாருக்குமே என்ன எப்போது நடக்க வேண்டுமோ அது அப்போது நடக்கும். நம்பிக்கையுடன் எப்போதுமே இருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, எப்போதுமே ஒரு வழிபாடு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு இறைவனை வழிபாடு செஞ்சாலும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்கன்னா அது நடக்கிற வரை அந்த வேண்டுதலை விடாதீங்க. அது நடக்கிற வரை அந்த ஒரு வேண்டுதலை வைத்து பிடிவாதமாக நீங்கள் நில்லுங்க, அதாவது வைராக்கியமாக நில்லுங்க, நிச்சயமாக அது நடக்கும். ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வைங்க, அது நடக்கிற வரை அந்த வேண்டுதலுக்கு மட்டுமே நீங்கள் வழிபாடு செய்யுங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேண்டுதல் வைக்கிறது. உங்களுடைய மனசில் வந்து எதை நீங்கள் ஆழமாக போட்டு பதிக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் முதல்ல. அதனால் நீங்கள் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு எய்ம் இருக்குது அப்படின்னா, அந்த வீடு நீங்கள் கட்டும் ஆரம்பிக்கும் வரை எனக்கு சொந்த வீடு வேண்டும், எனக்கு சொந்த வீடு அமைய வேணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்திலே வந்து இறைவனை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய மனம் சொல்லானது அது சீக்கிரமாக நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அது சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க, அந்த வேண்டுதல் நடக்கும் வரை விட்டுறாதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் கட்டாயமாக நடக்கும். ஒரு வருடம், ஒரு 6 மாதம் கட்டாயமாக எல்லாருக்குமே டைம் ஆகும்.
உடனே நடக்கிறதுக்கு ஒன்றும் நமக்கு வந்து சின்ன சின்ன வேண்டுதல் நம்ம பண்ண மாட்டோம். நமக்கு வந்து எது நடக்காதோ அதைத்தான் நம்ம வந்து சுவாமிக்கிட்ட வேண்டுதலை வைப்போம். அதாவது நம்மளுடைய முயற்சியால் எது நடக்காதோ அதைத்தான் சுவாமிக்கிட்ட வைப்போம். அப்படி வைக்கும்போது அந்த வேண்டுதலுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறும் வரை அந்த ஒரு வேண்டுதலை வந்து இறுக்கா பிடிச்சுக்கோங்க. வைராக்கியமாக இருங்க, நிச்சயமாக அது நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் மூணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.